இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த வரலாறான புரட்சி தலைவருக்கும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த வரலாறான என் அன்பு சகோதரர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ அன்பு சகோதரர் வாலாஜா கணேசன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். திருட்டு திமுகவோட அராஜகங்களை தைரியமா எதிர்க்கிற அதிமுகக்கு பலம் சேர்க்க இன்னைக்கு கூட்டணி அமைச்சு களத்துல இறங்கி தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களுக்கும், எஸ்டிபிஐ தோழர்களுக்கும், புதிய தமிழகம் நண்பர்களுக்கும், புரட்சி பாரதம் தோழர்களுக்கும், ஃபார்வர்ட் பிளாக் நண்பர்களுக்கும், அத்தனை கூட்டணி கட்சி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க இப்போ புறாவை பறக்க விட்டோம். ஏன் தெரியுமா? திமுக என்ற திருட்டு பசங்க கிட்ட இருந்து உங்களோட உரிமைகளையும் உங்களோட பாதுகாப்பையும் நாங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் ஒரு பாதுகாப்பையும் நிம்மதியும் நாங்க கொடுக்க போறோம். இனிமே ரவுடிங்களுக்கும் மூண்டாங்களுக்கும் திமுக கட்சிக்காரங்களுக்கும் நீங்க பயப்படாம இருக்க, உங்களை காப்பாற்ற அதிமுக எம்பி இந்த தொகுதியில ஜெயிக்க போறாங்க. அதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில அண்ணா பேரை சேர்த்தவர் புரட்சி தலைவர். ஏன்னா அண்ணா மேல புரட்சி தலைவருக்கு இருந்த மரியாதையும், புரட்சி தலைவர் மேல அண்ணாக்கு இருந்த மரியாதையும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். கை காசு செலவு பண்ணி மோதிரம் வாங்கிக்கிட்டு இத மாட்டி விடுங்கன்னு சொல்லி டிராமா போட்ட கருணாநிதி மாதிரி இல்ல புரட்சி தலைவர். அண்ணாவோட இதய கனி புரட்சி தலைவர். இந்த வரலாறு ஸ்டாலினோ திமுக காரங்களோ வசதியா மறக்கலாம். ஆனா காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் இத மறக்க மாட்டாங்க. பகுத்தறிவும் பக்தியும் ஒன்னா வளர்ந்த இடம் இந்த காஞ்சிபுரம். தெரு தெருவா கொள்கைகளும் கோவில்களும் இருந்த ஊரு. இன்னைக்கு சந்து சந்தா டாஸ்மாக் கடைகளும் காலேஜ் வாசல்ல போதைப் பொருள் விற்பனையும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிற ஊரு. கோவில்களின் நகரமா இருக்கிற இந்த ஊரு இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற நகரமா மாறிடுச்சு. ரவுடிங்க நடமாடுற நகரமா மாறிடுச்சு. இது எல்லாமே மாறணும்னா, இந்த திருட்டு திமுகவை ஒழிக்கணும்னா, நீங்க இந்த தேர்தல்ல அம்மாவை நம்பி அதிமுகவை நம்பி உங்க சின்னமான ரெட்டை இலைக்கு நீங்க ஓட்டு போடணும். தேர்தல் வந்தா போதும், திருட்டு திமுக பொய்யான விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கையில வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. இந்த திருட்டு திமுக பத்தாதுன்னு இப்போ மதவாத பாஜக வேற தமிழ்நாட்டுல வாயிலேயே வட சுடுறது ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. கச்சதீவம் மீட்போன்னு 2 பேரும் பேசுறாங்க. கச்சதீவ அடமானம் வச்சவங்க திமுக காரங்க, 10 வருஷம் மத்தியில ஆட்சியில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவங்க பாஜக காரங்க. கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி கச்சதீவு மீட்கணும்னு வாதாடினவங்க அதிமுக காரங்க. அப்ப மத்திய அரசாங்கமா இருந்த பாஜக என்னன்னு சொல்லி வாதாடிச்சு தெரியுமா? கொடுத்ததுதான் கச்சதீவை மீட்க முடியாதுன்னு கோர்ட்ல வாதம் செஞ்சது இந்த பாஜக. ஆனா இன்னைக்கு அவங்க பேசுறாங்க, இந்த 20 வருஷத்துல கச்சதீவுல கிட்டத்தட்ட 7000 மீனவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1200 படகு பிடிச்சிருக்காங்க இலங்கை அரசாங்கம். ஆனா 10 வருஷ காங்கிரஸும் சரி 10 வருஷ பாஜகவும் சரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவுமே பேசல. ஆனா இவங்க எல்லாம் தேர்தல் சமயத்துல நாங்க வந்துடுவோன்றாங்க. பிஜேபி சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ப கூடாது. நாங்க காஷ்மீரை மீட்போம் காஷ்மீரை மீட்போம்னு வடக்குல இருக்கிற மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னும் கூட காஷ்மீர் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அருணாச்சல பிரதேசத்துல 30 கிராமத்துல சீனாக்காரங்க உள்ள வந்து சீன கொடி நட்டு இருக்காங்க. அதுவும் பிஜேபி வேடிக்கை பார்க்கறாங்க. இப்படி நம்ம கையில இருந்த காஷ்மீரை விட்டு கொடுத்துட்டு பிஜேபி ஒன்னும் செய்யல, அருணாச்சல் பிரதேசத்தை விட்டு கொடுத்து ஒன்னும் செய்யல. இப்போ நம்ம திமுக காரங்க அடகு வச்ச கச்சதீவை மீட்டிடுவாங்களாம். இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கச்சதீவு பத்தி இத்தனை வருஷம் உலகம் பூரா சுத்தின மோடிக்கு இப்பதான் தெரியுதா? தமிழக மீனவர்களோட கஷ்டமும் சரி, இலங்கை அரசாங்கம் பண்ண அட்டூழியங்களும் சரி இப்பதான் மோடிக்கு ஞாபகம் வருதா, கண்ணீர் வருதா? திருட்டு திமுக மட்டும் இல்ல, மதவாத பாஜகவும் நம்மளை ஏமாத்துது. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளை திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மகத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட்னா பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க, இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக, சுயநலத்துக்காக, சொந்த லாபங்களுக்காக, பதவிக்காக, வருமானத்துக்காக ஒண்ணு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, திமுகவும் பிஜேபியும். உங்க எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன், எப்படி இருக்கு அந்த கூட்டணிங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. திமுக கூட்டணி பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு பழைய ஓட்ட வண்டி ஒண்ணு வரும், ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க. அந்த ஓட்ட வண்டியை பார்த்த உடனே ஒருத்தன் ஓடி வந்து பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பலான கத்துவான். அதே நிலைமைதான் திமுகக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணியில யார் இருக்கா? மானஸ்தன் கமல்ஹாசன். நம்ம எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணீர பட்டாதான் சாயம் போகும். ஆனா கமல்ஹாசன் மட்டும்தான் தண்ணீரையே படாமலே சாயம் போற ஒரு ஆளு. கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் சொல்றத கெட்ட வார்த்தை, இது வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி முன்னாடி கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டாங்களா, சார் உள்ள என்ன சொன்னாங்க, நம்ம நிலைமை என்னன்னு. அது கமல்ஹாசன் சொன்னாரா, நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு. அப்படியா சார், எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாரா. தொகுதியில இல்லப்பா, நம்மள கையில பிடிச்சுக்கிட்டு டார்ச் லைட்டோட நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு. நம்ம எல்லாம் தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம், அவர் வீரன். அவர் அன்னைக்கே டார்ச் லைட்டை வீசினது டார்ச் லைட்டை உடைக்கிறதுக்கு. என்ன மாதிரி யாரோ ஒரு நண்பர் போய் கேட்டாரா, என்ன சார் டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே திமுகவை எதிர்க்க, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது என்ன நல்லா இருக்கான்னு. அது கமல்ஹாசன் பதில் சொன்னாரா, டிவி உடைஞ்ச என்ன, ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு. இது எவ்வளவு முட்டாள்தனம். அது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா அவ புடவை இன்னும் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல. அந்த கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, அது வைகோ. அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் சைக்கோவா மாறிட்டாரு. எவ்வளவு மூத்த அரசியல்வாதி,
வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு. 5 பேர் தீக்குளிச்சு ஆதரவு கொடுத்தாங்க அன்னைக்கு வைகோக்கு. அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு தேர்தலையும் ஜெயிக்க முடியாம அவருக்காக இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட ஒத்த சீட்டை கேட்டு நிற்கிறார். ஷேக்ஸ்பியர் சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்ச வைகோ இன்னைக்கு கை கட்டி நிக்கிறது எங்க? தத்தி ஸ்டாலின் கிட்ட. நம்ம ஸ்டாலினுக்கா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, கணக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது, சீன கொடி இந்திய கொடிக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த ஸ்டாலின் கிட்ட கை கட்டிக்கிட்டு வைகோ நிக்கிறது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? அந்த கூட்டணியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவளவன். அவரை பத்தி என்னன்னு சொல்றது? அவரை பார்த்தா எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும். ஒரு படத்துல வடிவேல் ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல மொறுமொறுன்னு நெய் நிறைய ஊத்தி வெங்காயம் தூக்கலா போட்டு பதமா ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவேன். எல்லாம் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போவார். அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, ஒரு நாயக்கர தொகுதி, நாங்க கேட்கிற சின்னம் எங்க சின்னம்னு பேசுவார். சாதி தலைவர்களை பத்தி கவலைப்பட போறாரு. இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை. ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தான் எந்த வகைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை தமிழ்நாட்டுல ஐயோ பாவம்ன்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ்ல இன்னைக்கு தொகுதியில நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளரே இல்ல, நல்ல வேட்பாளர்களே கிடையாது. இல்லன்னா அவங்க மறுபடியும் கரூர்ல ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க, சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. இவங்க திமுக கூட்டணியில நின்னு பிரயோஜனம் இல்ல, நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம கிட்ட ஆளுங்க இல்லன்னு காங்கிரஸ் தலைமை உட்கார்ந்துகிட்டு ஆலோசனை நடத்தி முடிவு பண்ணாங்களா நம்ம ஒரு 6 சீட்டு வாங்கிப்போம் போதும்னு. இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக 6ன்னு ஒரு சீட்டு எழுதி ஸ்டாலின் கையில கொடுத்திருக்காரு. அத தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு, கூட்டணி புதுசு, ஸ்டாலின் புதுசு, பதவி புதுசு. போக போக அதிபுத்திசாலி ஸ்டாலின் பத்தி தெரிஞ்சுப்பாரு. நம்ம ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா கூட வாசுதேவ கவுண்டர்னு படிப்பாரு. இவரை நம்பி இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க. கரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேர்ச்சம்பலத்துக்கு தேரும். ஆனா கூட்டணி நிலைமை இன்னும் மோசம். எனக்கு அந்த கதை எல்லாம் தாங்கல. ஒரு படத்துல ஆர் சுந்தரராஜன் ஜெயிலுக்கு போவாரு. அந்த ஜெயில ஏற்கனவே 3 பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஆர் சுந்தரராஜன் கேட்பாரு, நீங்க 3 பேரும் எதுக்கு உள்ள இருக்கீங்கன்னு. அதுக்கு முதல் ஆள் சொல்லுவான், நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண, தூக்கி உள்ள போட்டாங்கன்னு. 2வது ஆளை பார்த்து கேட்பாரு, நீ எதுக்கு உள்ள இருக்கேன்னு கேட்பாரு. நான் வரதராஜனை காப்பாத்தணும்னு பார்த்தேன், அதனால தூக்கிட்டாங்கன்னு சொல்லுவார். 3 பார்த்துக்கேன்னு கேட்பாரு, நான் தான் அந்த வரதராஜன், என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார். இப்படி ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோம்னு தெரியாம ஒரு கூட்டணி சேர்ந்து இருக்காங்கன்னா அது பிஜேபி கூட்டணி தான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சம்பந்தமே கிடையாது. ஒருத்தங்களோட கொள்கைக்கும் இன்னொருத்தவங்களோட கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா உங்க கூட்டணியா யோசிச்சு பாருங்க. ஜி.கே. வாசன், பச்சை முத்து, அன்புமணி, சரத்குமார், இன்னும் 2-3 சுயேட்சைங்க. இவங்க எல்லாரும் மோடி வர்ற பிரச்சார கூட்டத்துல லைனா வரிசையா நின்னாங்க. அது பார்த்த உடனே எனக்கு பாண்டியராஜன் படத்துல வர பிம்பிலிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்து. குமார் போய் பிஜேபியில சேருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஷாக்கா இருந்தது. நான் எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பரை கேட்டேன், எப்படிங்க இது சாத்தியப்பட்டது? அவர் சொன்னாரு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க 2 பேர் தான் எங்க கட்சின்னு சொன்னோம்.